அப்புறம் வணக்கம். நிச்சயமாக பள்ளி விடுதியில் 13 வயது மாணவன் 25 நாட்களுக்கு முன்பாக கிணற்றில் மூழ்கி மரணம் அடைந்ததாகவும் அவரது உடலை 25 நாட்களாக அவரது பெற்றோர்கள் வாங்க மறுத்து வந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையினர் திருநெல்வேலி மாநகரத்தில் உள்ள சிந்து பூந்துரை பகுதியில் உள்ள மின் மயானத்தில் நீதிமன்றத்தின் ஆணையை பெற்று காவல்துறையினரே எரித்து விட்டதாக கூறி அவரது உறவினர்கள் தற்போது திருநெல்வேலி மாநகர பகுதியில் போராட்டம் நடத்தி வருவதால் திருநெல்வேலியில் வழக்கம் போல பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை பார்த்தோம் என்றால், அப்ரஹாம் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள ஒரு தங்கும் விடுதியில் தங்கி படித்து வந்த தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மாராத்தையை சேர்ந்த 13 வயது மாணவன் ஒருவன் 25 நாட்களுக்கு முன்பு விடுதி வளாகத்தில் உள்ள கிணற்றில் மூழ்கி மர்மமான முறையில் மரணம் அடைந்தான். பின்னர் அவரது உடல் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பிணவரையில் வைக்கப்பட்டது. அவரது மாரியப்பன் என்பவரது மகன் சேர்மதுரை இவரது பெயர். வள்ளியூரில் உள்ள பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். அன்றைய தினம் அந்த தங்கும் விடுதியில் விளையாடி கொண்டிருந்ததாகவும் துணிகளை உலர்த்தி கொண்டிருந்ததாகவும் பின்னர் அவர் தவறி விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்த விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் அவரது உடலை தொடர்ந்து 25 நாட்களாக அவரது பெற்றோர்கள் வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என கோரி அந்த சிறுவனின் பெற்றோர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தனர். அந்த விசாரணையின் போது மதுரை உயர்நீதிமன்றம் இந்த சிறுவனின் பிரேத பரிசோதனை முழுவதும் வீடியோ எடுக்கப்பட்டதா, இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு திருநெல்வேலி மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவிடுகிறது. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையும் அந்த பதிவுகள் அனைத்தையும் பிரேத பரிசோதனை அறிக்கை அனைத்தையுமே மதுரை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறது. அந்த நேரத்தில் சிறுவனின் பெற்றோர்கள் இந்த விசாரணை சரியாக போய்கொண்டு இருக்கிறது என நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் சிறுவனின் உடலை வாங்கிக் கொள்வதாக சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவ்வாறு சம்மதம் தெரிவித்தும் தொடர்ந்து சிறுவனின் பெற்றோர்கள் நாங்கள் மேல் கோர்ட்டில் முறையிட போகிறோம் என கூறி தொடர்ந்து சிறுவனின் உடலை வாங்க மறுத்து வந்தனர். இந்த விவகாரம் பெரிதாக கொண்டே இருக்கும் நிலையில் திருநெல்வேலி மருத்துவ கல்லூரி முதல்வர் டாக்டர் ரேவதி பாலன் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறைக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகிறார். 20 நாட்களுக்கு மேலாக ஒரு 13 வயது சிறுவனின் உடலானது பிணவரையில் வைக்கப்பட்டிருப்பது உடல் மேலும் அழுக தொடங்கும், சுற்றுப்புறத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும், நோய் தன்மையை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தும் என ஒரு அறிக்கையை அளிக்கிறார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையானது திருநெல்வேலி ஆர்டிஓவிடம் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். பிஎன்எஸ்எஸ் சட்டம் 152 படி திருநெல்வேலி ஆர்டிஓ சிறுவனின் பெற்றோர்களுக்கு ஒரு அறிக்கையை அனுப்புகிறார். இதுபோல் நீங்கள் 4ஆம் தேதி ஆகஸ்ட் 4ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள் உடலை நீங்கள் வாங்கவில்லை என்றால் அது கோரப்படாத உடல் என்ற அடிப்படையில் காவல்துறையினராலேயே எரியூட்டப்படும் என்ற தகவலை கொடுத்து சிறுவனின் பெற்றோரிடமும் ஒப்புதல் வாங்கப்பட்டதாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று ஒரு நாள் பொறுத்து பார்த்த திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை இன்று மதியம் வாக்கில் அந்த சிறுவனின் உடலை திருநெல்வேலி மாநகரத்தின் சிந்து பூந்துரை மின் மயானத்தில் எரியூட்டி விட்டதாக தகவல்கள் வெளியானது. இதை அடுத்து தற்போது அந்த மின் மயானத்தின் அருகே கூடியிருக்கக்கூடிய சிறுவனின் பெற்றோர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் நீதிமன்ற ஆணையை காட்டி காவல்துறை அவர்களிடம் இந்த சம்பவம் நிகழ்வுகள் குறித்து தற்போது விளக்கமாக எடுத்துக் கூறி வருகிறது. பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து வருகிறது. அப்ரஹாம், இதுவே இந்த நிகழ்வில் தற்போது இருக்கும் கள நிலவரம். தொடர்ந்து தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் அப்ரஹாம்.